ஹோம் மேக்கர் குயிக்காக பிரியாணி செய்வாங்க. எப்படி பண்ணுறாங்கன்றத வாங்க உங்களுக்கு காட்டுறேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது கூட நம்ம தக்காளி அதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். அது நல்லா அந்த தக்காளி வதங்கி அது ஜெல் ஆகிடும். அந்த அளவுக்கு இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கி எடுத்த பிறகு கரம் மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த கரம் மசாலோட ஸ்மெல்லுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்மளுக்கு தேவைன்னா குழம்பு மசாலா உங்களோட தான். இப்போ ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே மசாலா எல்லாமே மேக்னேட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையுமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம தனியாக இண்டிவிஜுவல் ஆட் பண்ணுறத விட இப்படி மேக்னேட் பண்ணி வச்சுருந்து ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம காரத்துக்கான அந்த மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ணெய் விட்டு நல்லா நமக்கு வதங்கினதும் ஆஃப் குக்கிங்லேயே சிக்கன் இருக்கும் போதும் நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம ஒரு அளவுக்கு அரிசினா 2 அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். சேம் அந்த கறிக்கும் சேர்த்து ஊற்றி முடிச்சுட்டு எவ்வளோ குயிக்கானா இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணாலே போதுங்க. சூப்பராக சிம்பிளான பிரியாணி, ஆனால் ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காது. எண்டப்போ நான் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நெய் வேணுன்றவங்க நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணுறது. நான் மோஸ்ட்லி அப்லோட் பண்ணுறது எல்லாமே குயிக்கான ரெசிபியாக இருக்கும். ரீசன் நம்ம ஸ்பீடாக செய்கிற டைம்லேயே வர்றதால அதனால்